பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலம்மா ஜா மூசா பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த ஆயத்தில் வலம்மா ஜா மூசா லிமீகாத்தினா, நம்முடைய இந்த குறிப்பிட்ட தவணை நேரத்திலே நம்மை பேசுவதற்காக நம்மிடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் வந்த பொழுது, கல்லமஹு ரப்புஹு, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ரப்பு அவரிடத்திலே பேசிய பொழுது, அல்லாஹ் இடத்துல பேச பேச ஆர்வம் அதிகமாயிருச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் பார்க்கணும் ஒரு ஆசை. உண்மையில எல்லா காதலர்களுக்கும் அந்த ஆசை இருக்குதான் செய்யணும். ஆசை இல்லாத காதலன் இல்லை, பார்க்க வேண்டும் என்ற ஆசை இல்லாத யார் இருக்க முடியுமா? முடியாது. அப்ப அந்த ஆசை அவர்களுக்கு கட்டுக்கடங்காது பொங்குகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சந்திக்கணுங்கிற ஆசை. கால உடனே சொன்னார்கள், ரப்பி அரினி, இறைவா எனக்கு நீ உன்னை காட்டு. அல்லா ரப்பி, இறைவா அரி, நீ காட்டு, நீ எனக்கு நீ உன்னை காட்டு அப்படின்னு சொன்னாங்க. அவை மூசா அலைஹிஸ்ஸலாம் கௌமுகளும் இதே கேள்வி கேட்டாங்க. அரினல்லாஹ ஜஹரத்தன், எங்களுக்கு வெளிப்படையாக அல்லாஹ்வை காட்டுங்கள்னு கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமும் கேட்டாங்க. அவங்க கேட்டது ஒரு தப்பு இருக்குது. ரப்பி அரினல்லாஹ ஜஹரத்தன், அல்லாஹ் எங்களுக்கு வெளிரங்கமா காட்டு அப்படின்னு கேட்டாங்க. யாருங்க? அந்த கூட்டத்தார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தார்கள் வந்து எல்லாட்ட கேட்கும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி கேட்கல. ரப்பி அரினி, இறைவா எனக்கு நீ உன்னை காட்டு, நான் உன்னை பார்க்க வேண்டும், எனக்கு உன்னை நீ காட்டு அப்படின்னு. அங்குரு இலை, நான் உன்னை பார்க்க வேண்டும், என் காதுகள் உன் சொல்லை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தன, என் உடலெல்லாம் காதுகளாகி உன் சொல்லை கேட்டன, அதே மாதிரி என் உடலெல்லாம் கண்களாகி உன்னை பார்க்க வேண்டும். அல்லாஹ் கியாமத்துல பார்ப்போம் பை, பார்க்கும்போது நம்ம உடல் முழுவதும் கண்ணாயிரும். அல்லாஹ் சொல்லை கேட்டால் உடல் முழுவதும் காதாயிரும். எல்லா உறுப்புகளும் அல்லாஹ்வை பார்க்கும், எல்லா உறுப்பும் அவன் பேச்சை கேட்கும். என்ன அது எப்படி சாத்தியம்னு கேட்காதீங்க. எல்லா உறுப்பும் பார்க்குது பை, ஒவ்வொரு உறுப்பும் பார்த்துட்டாங்க, நமக்கு தெரியல, சொல்றோம் இல்லையா? பா கொஞ்சம் இத மோந்து பாரு, இந்த பூவை மூக்குல மோந்து பாரு, மூக்கு பாருங்க பார்க்குது, மோந்து பாரு. மூக்கு சொல்லுங்க, மூக்குல இந்த பூவை எடுத்து இந்த அத்தை நல்லா வாசம் அடிக்குது, இந்த சென்ட்டு, கொஞ்சம் மூக்குல மோந்து பாரு, முகர்ந்து பார். இப்போ மூக்கும் பார்க்குது பாருங்களேன். இது பாரு நல்ல டேஸ்டா இருக்கு, கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு, இது கொஞ்சம் நக்கி பார், இந்த தேன் இருக்கு, கொஞ்சம் நக்கி பார். அப்ப நாக்கும் பார்க்குது பாருங்க, அது நக்கி பார்க்குது. நாக்கு எப்படி பார்க்குது? நாக்கு நக்கி பார்க்குது, மூக்கு மோந்து பார்க்குது. நல்ல பாட்டியாக அதை கேட்டு பாரு. காதும் பார்க்குது, எப்படி கேட்டு பார்க்குது, காதுல. இப்போ என்னப்பா சூடா இருக்குது, தொட்டு பாரு. கையும் பார்க்குது, தொட்டு பார்க்குது. அது பெரிய மஸ்ஜித் அழகா கட்டிருக்கிறாங்க, நீ ஒரு நாளைக்கு போய் பாரு. காலும் போய் பார்க்குது, காதும் பார்க்குது, எல்லாம் பார்க்குது பை. எல்லாருக்கும் பார்க்குதா இல்லையா? இந்த உடம்பு அது ஏசி சிறுஜின்னு இருக்கு, சிறுஜின்னு. நீ போய் அந்த உள்ள இருந்து பாரு, அந்த உடல் அப்படியே இந்த குளிர்ச்சி அனுபவிக்கும் பாரு. சொல்லுதுல்ல? அப்ப முழு உடம்பும் பார்க்குது. கியாமத்தினால முழு உடலும் பேசுங்க அல்லாஹ் தஆலா. எலும்பு, சதை, அதே மாதிரி நம்ம மேல இருக்கிற தோல், கண்ணு எல்லாம் தனித்தனியா பேசும். எப்ப தனித்தனியா பேசுதோ தனித்தனியா ஏன் பார்க்காது? அல்ல நினைச்ச பார்க்காத பை. ஒவ்வொரு உறுப்புலையும் தனித்தனியா ஹயாத்தை வச்சிருக்கான். ஒட்டுமொத்தமா ஒரு ஹயாத் இருக்கு பை, தனித்தனியா ஹயாத் இருக்கு. ஏன்னா எல்லா அணுவிலையும் அவன் தானே இருக்கிறான், அல்லாஹ் தான் இருக்கிறான். இது விஞ்ஞானிகளும் ஒத்துக்கிறாங்க. அவன் அணுவா ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கறான். யாரு? விஞ்ஞானி. அணுக்களாக பிரிக்கிறான் பாருங்க, உடம்ப செல்களாக பிரிக்கிறான், ஒவ்வொரு செல்லா பிரிக்கிறான். அணுவா பிரிச்சா எடுத்து பார்த்தா ஒவ்வொரு அணுவும் இயங்கி கொண்டு இருக்கிறது. உயிருள்ள ஜீவன் மட்டுமல்லங்க, உயிரற்ற ஜீவனும். இந்த கல் இருக்கு, இந்த தூண்கள் இருக்கு, இந்த மரங்கள், இந்த இரும்பு, இந்த செடி, இந்த கொடி, இந்த பாய், இவையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இந்த கல்லையே நீ உடைச்சு அணுவா பிரிச்சு கடைசியா அணு எடுத்தா அந்த அணுவுக்கு உள்ள எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படின்னு 3 வேகமா சுத்திக்கிட்டு இருக்கான். கட்டும் பாஸ்டா பயங்கர ஒவ்வொரு அணுவிலையும்
அந்த அணுவை அப்படியே பொழந்துன்னு வச்சுக்கோ, அந்த வேகம் அப்படியே வெளியே வந்துடும் பிரம்மாண்டமான வேகத்தோடு. அந்த வேகம் தாங்க முடியாத அளவுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன அணுவிலையும் அவ்வளோ வேகம் இருக்குது. அந்த அணுவை பிளந்ததுன்னு சொன்னால் அப்படியே வெடித்து செதறும். அணுகுண்டுங்க என்னது? அது அணுவை பிளக்கிறது தான், அணுவை பிளக்கிறது தான். ஆனால் அணுவை பிளக்க முடியல. மற்ற கல் முள் எல்லாத்துலேயும் அணு இருக்குது. அணு இல்லாத இடமே இல்லைங்க பை. செடி கொடிகள்லையும் இருக்குது, மனுஷன்லையும் இருக்குது. நம்ம மனுஷன் ஒவ்வொருத்தரும் அணுகுண்டு தான். இப்போ உள்ள விஞ்ஞானத்தினால மற்ற அணுக்களை பிளக்க முடியவில்லை. பிளக்க முடிந்த ஒரே அணு வந்து யுரேனியம், புளூட்டோனியம். இந்த இரண்டு அணுக்கள் இரண்டுமே வந்து இரண்டு உலோகங்கள். இரும்பு, வெள்ளி, தங்கம், பித்தளை, அலுமினியம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு உலோகங்கள். அதே மாதிரி ஒரு உலோகம் தான் எதுங்க? யுரேனியம் ஒன்று, நெப்டியூன். யுரேனியம் ஒன்று, புளூட்டோனியம். இது ரெண்டும் வந்து இரண்டு தாதுக்கள், இரண்டு பொருட்கள். இந்த ரெண்டுல அணுவை எடுத்து ரெண்டா பழக்க முடியுது இது வரைக்கும் உள்ள விஞ்ஞானத்தில். இனி எதிர்காலத்துல இது ரெண்டு இல்லாம எல்லாத்தையும் முழக்கிற மாதிரி கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலாம். எல்லா அணுவையும் பிறக்கிற மாதிரி இப்ப கல்லு மண்ணுல உள்ள அணுவையும் பிறக்கலாம். பிறந்தால் பிரம்மாண்டமான ஆற்றல் வெளியாகிறது அணுவிலிருந்து. அதை வச்சுதான் அணுகுண்டு. அணுகுண்டுங்கிறது என்ன? யுரேனியத்தை உள்ள அணுக்களை அதை பிரித்து செறிவூட்டி பிரிக்கும். அதை செறிவூட்டுதல் அப்படிங்கிறான். அப்பதான் பிரிக்க முடியாது. அணுவை பிறந்த உடனே அந்த பிளப்பு, அணு பிளவினால் ஏற்படக்கூடிய உஷ்ணம், வெடிப்பு இருக்க ஒரு ஊரையே அழிச்சிருக்கு. ஹிரோஷிமா அழிந்து நாசமாகியது, நாகசாகி அழிந்து நாசமாகியது. 2 குண்டு தான் போட்டிருக்கான் இது வரைக்கும் உலகத்துல. அணுகுண்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்காக்காரங்க. இது அல்லாத மற்ற நாடுகளில் அணுகுண்டு வச்சிருக்கிறாங்க. அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, இந்தியா, பாகிஸ்தான், பிரான்ஸு, லண்டன், இன்னும் பல நாடுகள்கிட்ட அணுகுண்டுகள் இருக்கு. எவ்வளோ அணுகுண்டு வச்சிருக்கான்னு கேட்டா அமெரிக்காவே 1500 அணுகுண்டு வச்சிருக்கிறாங்க. அந்த அத்தனை அணுகுண்டையும் போட்டா உலகத்திற்கு எவ்வளோ பேர்? அமெரிக்கா, சைனா, இந்தியா, இப்படி எல்லா நாடுகளும் அணுகுண்டு வச்சிருக்காங்க இல்லையா? இது எல்லா அணுகுண்டையும் ஒன்னா சேர்த்தி இந்த உலகத்துல நம்ம போட்டோம்னா உலகத்தை 3 தடவை அழிக்கலாமா? எதுக்காக வச்சிருக்காங்கன்னு தெரியல. இந்த முழு உலகத்தையே 3 தடவை அழிக்கலாமா? அவ்வளோ வச்சிருக்கலாம். இப்படி அர்த்தம் என்ன? இப்போ அமெரிக்காரன் வச்சிருக்கிற குண்டை வச்சு முழு உலகத்தை அழிக்கிற மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கிறான். சண்டை கண்டை வந்துச்சுன்னா ரஷ்யாவையும் அழிச்சிடணும், சைனாவையும் அழிச்சிடணும், இந்த நாடு இந்த மாதிரி உலகத்தில் இந்த நாடு இல்லாமல் அழிச்சிடணும். அந்த அளவு அணுகுண்டு வச்சிருக்கிறான். சைனாக்காரன் அவ்வளோ வச்சிருக்கிறான், ரஷ்யாக்காரன் அவ்வளோ வச்சிருக்கான். இப்போ உலகத்தில் ஒட்டு மொத்தமே சேர்த்தா வச்சுக்கோங்க, அகில உலகத்தை எத்தனை தடவை அழிக்கலாம்? ஒரு 3 தடவை 4 தடவை அகில உலகத்தையும் அழிக்கலாம். அந்த அளவு அணுகுண்டு சேர்த்து வச்சிருக்கிறானு. இதெல்லாம் எதுல வெடிக்கக்கூடியது பாய்? அணுவில். அப்போ ஒவ்வொரு அணுவிலையும் வேகமாக இயங்கி கொண்டிருக்குன்னு நமக்கு தெரிய வருது. எதுக்கு சொல்ல வந்தேன்? அவ இயக்கம் இன்று எதுவுமே இல்லை. இம்மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி. ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ் தஸ்பீஹ் செய்து கொண்டுதான் இருக்கின்றன. அப்போ உலகில் உள்ள கோடானு கோடி வஸ்துக்கள் தஸ்பீஹ் செய்யுது. ஒரு காஃபிர் அல்லாஹ் தஸ்பீஹ் செய்யல பாய். ஆனா காஃபிர்ல இருக்கிற அணுக்கள் இருக்கு, காஃபிர் உச்சந்திலிருந்து உள்ள கால் வரைக்கும் அது எல்லாம் அல்லாஹ் தஸ்பீஹ் செஞ்சு சுத்திக்கிட்டே இருக்கு. மலைகள் சுத்தி கொண்டே இருக்கின்றன, தஸ்பீஹோட தான் சுற்றுது. எதுவுமே துனியாவில் சும்மா இல்லை. புல்லுன் ஃபீ ஃபலகின் யஸ்பஹூன். ஒவ்வொன்றும் அதனுடைய வட்டப்பாதையில் சுற்றி கொண்டிருக்கிறேன்னு சொல்றான் பாருங்க அல்லாஹ் தஆலா. அதற்குரிய பாதையில் சுற்றி கொண்டிருக்கின்றன. நாமும் சுற்றிட்டே தான் இருக்கிறோம். உலகில் அசையாத எந்த பொருளும் இல்லை. அசையாத ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அது அல்லாஹ் மட்டும்தான். ஏன்னா அசைதல் ஆடுதல் ஹரக்கத் அல்லாஹ் கிடையாது. முஹர்ரிக் அசைய வைக்கக்கூடியவன், ஹரக்கத் அல்லாஹ்ல கிடையாது. காரணம் என்னன்னா ஹரக்கத் ஆகணும். அசைதல் என்று சொன்னாலே இல்லாத ஒரு இடத்திலே இருக்கும் ஒரு பொருள் நகருதல் தான். இப்ப இந்த பூட்டு இங்க இருக்குது, இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல பூட்டு இல்லை. இருக்கும் இடத்தை விட்டு நகர்த்தி அது இல்லாத இடத்திலே, ஏற்கனவே இல்லாத இடத்திலே நகர்த்தி வைத்தேனே, இதுக்கு பேர் தான் அசைதல், ஹரக்கத்து அப்படிங்கிறது. என்ன பை? அல்லாஹ் தஆலாவிலே ஹரக்கத்து இருக்குதா? இல்லை. ஏன் இல்லை? கவுனு ஷைஇ ஃபி ஆனைனி ஃபி மகானைனி. ஒரு வஸ்து 2 நேரங்களில் 2 இடத்தில் இருப்பதற்கு பேர் ஹரக்கத்து.
அல்லாஹ் தஆலாக்கு 2 இடங்கள் என்பதே கிடையாது. ஒரு இடத்துல அவன் இருந்தான், ஒரு இடம் காலியாக இருந்தது, இங்கிருந்து அவன் அங்கே சென்றான் அப்படிங்கிற பேச்சுக்கு கிடையாது. அப்ப நீங்க கேட்கலாம், ஏன் ஒரு இடத்துல அடுத்த இடத்துக்கு போகணுமா? இப்படி போகாமலே அசையலாமே. எப்படி? இப்ப நான் பாருங்க உட்காந்துருக்கேன், இப்படி அசையணும், முதுகு ஆட்டுறேன், வேறு ஆட்டுறேன், அசையறேன் பாருங்க. இப்போ இந்த பூட்டு இங்க இருக்கு, இடத்த விட்டு இட நகரம் அங்கேயே சுத்துறேன் பாருங்க, இருக்கிற இடத்துலயே சுத்துறேன். இடத்த விட்டு இட நகரம்ல, இருக்கும் இடத்திலே அசைந்து கொண்டிருக்கிறது, இப்படி ஆட்டுறேன், இது அசைதல். இந்த மாதிரி அசைய முடியுமா? அதுவும் முடியாது. அல்லாஹ் தஆலா முத்தஹர்ரிக் இல்லைங்க பாய். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? முஹர்ரிக், அனைத்தையும் அசைத்து ஆட்டக்கூடியவன். அவன் அசைதல் இல்லை, அசைதலுக்கு தேவையற்றவன் அவன். வந்துங்களா? கோடானு கோடி வஸ்துக்களையும் இயக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த பேச்சு வந்துச்சுன்னு கேட்டா, ஆக அகில கோடி வஸ்துக்களும் எல்லா பொருட்களுக்கும் ஹயாத் இருக்குது. ஏன் ஹையனாகி அல்லாஹ் கூட இருக்கிறான். உஜூது ஹக்க கூட இருக்கு. உஜூது எப்ப கூட இருக்கோ, உஜூது இருக்கிற ஹயாத்து அவைகளில் பிரதிபலிக்கும், உஜூதுல இருக்கிற இல்மு அவைகளில் பிரதிபலிக்கும், இராதா பிரதிபலிக்கும், குதிரத் சமாத் பசாரத் கலாம் பிரதிபலிக்கும். எல்லா வஸ்துவும் பேசும், எல்லா வஸ்துவும் அறிந்து கொள்ளும், எல்லா வஸ்துவும் கேட்கும், எல்லா வஸ்துவும் கண் திறந்து பார்க்கும். நாம தான் பார்க்கறது இல்லை. அனைத்து கோடி வஸ்துக்களும் பார்த்து கொண்டிருக்கிறது, நாம அக்கம் பார்க்கறது இல்லை. ஆனா எல்லா வஸ்துக்கும் அல்லாஹ் உணர்ந்துதான் இருக்கு. ஜபாய் சரி வாங்க. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை பார்க்க வேண்டும் என்று யார் கேட்டாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் என்ன பதில் சொன்னா பாருங்க. அல்லாஹ் சொன்னான், லன் தரானி, நீங்கள் என்னை பார்க்க முடியாது. எப்படி சொல்லல? லன் உரா, நான் பார்க்கப்படக்கூடியவன் அல்ல, என்னை யாரும் பார்க்க முடியாது அப்படி சொல்லல. நீங்க பார்க்க முடியாது நபியே. அப்படி அர்த்தம் என்ன? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பாங்கன்னு அர்த்தம் உள்ளே இருக்கு. நீங்க பார்க்க முடியாது, யாராவது சில பார்க்கறவங்க இருக்கிறாங்க. அது யாரது? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வுலகிலே வாழும் தருணத்திலே அல்லாஹ்வை தங்கள் வெளிரங்க கண் கொண்டு பார்த்த ஒரே மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்ற யாரும் வெளிரங்க கண்களை கொண்டு அவனை பார்க்க முடியாது, அந்தரங்க கண்களை கொண்டு பார்க்கலாம். கியாமத் நாளில் அல்லாஹ் தஆலா இதே வெளிரங்க கண்களை கொண்டு நமக்கு காட்டுவான் மஹ்ஷரிலே. அதற்கு பிறகு சொர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா இதே வெளிரங்கமான கருக்களை, வெளிரங்கமான கண்களை கொண்டு அவனை பார்க்கிற பாக்கியத்தை கொடுப்பான். இது ஹதீஸ் ஷரீஃப்கள் தெளிவாக வந்திருக்கிறது. லன் தரானி, நீங்கள் என்னை பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது? நீங்களா இருந்து என்னை பார்க்க முடியாது அர்த்தம். நான் தான் என்னை பார்த்துக்குவேன். நாவிரும் நான் தான், மங்கூரும் நான் தான், ராயி நான் தான், மருகி நான் தான் பார்த்துக் கொள்வேன். அதாவது என்ன அர்த்தம்? உங்க நிஸ்பத்தில் நான் என்னை பார்த்துக்கிறேன், அவர் நிஸ்பத்தில் என்னை நான் தான் பார்த்துக்கிறேன். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் நிஸ்பத்தில் நான் தான் அல்லாஹ் பார்க்க முடியும். அப்போ அவர்கள் அங்கே இல்லை, அவர்கள் ஐனா அல்லாஹ் தான் இருக்கிறான். அவங்களுக்கு உஜூது ஹக்குடைய உஜூது. இந்த உணர்வு உங்களுக்கு வந்தா தன்னிலே அன்புசல் நீங்கள் அல்லாஹ் அதிகமாக பெற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டீர்கள். ஆனால் நீங்கள் இல்லை, அங்கே நான் தான் இருக்கிறேன்னு விளங்கிட்டீங்கன்னா நானே தான் என்னை பார்த்துக்குவேன். நீங்க என்ன எப்படி பார்க்க முடியல? தரானி, ஒரு காலம் நீங்கள் என்னை பார்க்கவே முடியாது. அன்புசிலே அல்லாஹ் தாலாவை முழுமையாக பெற்றுக்கொள்ளாத ஒருவன் ஆப்பாக்களே ஹக்கத்தாலாவை அவன் தரிசிக்கவே முடியாது. தன்னிலே பார்க்காத வெளியிலே பார்க்க முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அந்த பாடத்தை கொடுத்தான். அந்தராணி, மூசாவே நீங்கள் என்னை பார்க்க முடியாது, நீங்க அதமாயிரு, எங்கிருந்து முளைச்சிங்க நீங்க என்று அவர்கள் அல்லாஹ் தஆலா சொன்னான். வலாக்கின் வேண்டுமானால் உன்னுர் இலல் ஜபல், அந்த மலையை பாருங்கள். அந்த மலை பேர் தூர்சினா மலையில ஒரு பகுதி என்று கூறுகிறார்கள். சிலர் சொல்றாங்க தூர்சினா மலையில, அதுக்கு பக்கத்தில் தூர்சினா மலைக்கு பக்கத்துல சபீர் என்ற பெயருடைய மலை, ஒரு பெரிய பிரம்மாண்டமான மலை, அதுக்கு பேர் சபீர்னு பேர். அங்க அல்லாஹ் முத்தஜல்லியாக ஆனான், தன் தஜல்லியை எல்லாம் வெளிப்படுத்தினான். இங்கன்னு வெளிப்படுத்தினான் பாய். இப்ப நம்ம இங்கேருந்து டார்ச் அடிக்கிறோம், இப்ப அந்த மரம் எனக்கு கண்ணுக்கு தெரியல, அல்லது அந்த செடி எனக்கு கண்ணுக்கு தெரியல, இங்கேருந்து டார்ச் அடிச்சேன், நேராக அந்த மரத்து மேல பட்டுச்சு. அந்த மாதிரி எல்லாம் அரசுல உட்காந்து டார்ச் அடிச்சானா? இல்லவே இல்லை. வலாக்கின் என்றாலும் உள்ளூர் ஜபல், அந்த மலையை வேண்டுமானாலும் பாருங்கன்னு சொல்லிட்டு மலையில தான் அல்லாஹ் இருக்கிறான், எல்லா இருக்கிறானே. அங்க இருக்கிற அல்லாஹ் அந்த மலையிலே தான் ஐனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் எந்த உஜூது அந்த மலையை காட்டுதோ அந்த உஜூது கொஞ்சமா அசைய ஆரம்பிச்சிருச்சு. தன் தஜல்லி வெளிப்படுத்தினான் அல்லாஹ் மலைக்கு. மலை அல்லாஹ்வின் தஜல்லியை தாங்க முடியல. அல்லாஹ்வுடைய தஜல்லி எப்படி தாங்கும்? அல்லாஹ்வுடைய கலாமே தாங்க முடியல. பெருமான சொல்லாசம் பார்த்து அல்லாஹ் சொல்றான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின்,
அல்லாஹ்வுடைய கலாமை ஒரு மலையில இறக்கி வைத்தால் லரைதஹு காஷியன் முத்தசத்தியன் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்துல பயந்து நடுங்கியதாக வெடித்து சிதறக்கூடியதாக ஆயிரும். எதுங்க? மலை. எது இறக்கணும்? அல்லாஹ்வுடைய கலாமை இறக்கணும். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரைதஹு காஷியன் முத்தசத்தியன் மின் ஹஷியத்தில்லாஹ். ஏன் கலாம் கதீம், அந்த கதீமான கலாம இந்த ஹாதிஸான மலை தாங்க முடியாது. மலை என்னென்ன புதுசாக படைக்கப்பட்ட ஹாதிஸான பை, இது தாங்கக்கூடிய சக்தி அதுல இல்லை. அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தி காட்டினால் மலை வெடித்து தூள் தூளா சிதறிடும். அவ்வளவு பிரம்மாண்டமானது கலாம். அல்லாஹ்வுடைய கலாம். அப்படி அல்லாஹ் தஆலா நான் இது மலையின் மீது இறக்கினால் மலை சிதறிவிடும், அந்த என்னுடைய தஜல்லி தாங்கக்கூடிய சக்தி மனிதனுடைய உள்ளத்துக்கு வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டான். அப்ப அல்லாஹ்வுடைய ஒரு சிஃபத்தாகிய கலாம் தஜல்லியான பொழுதே அந்த மலை தாங்காது என்றால், அல்லாஹ் தன் தாத்தை கொண்டு தன் உஜூதை கொண்டு முத்தஜல்லியாக அந்த மலையிலே அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தி காட்டினால், மலைக்கு வெளியிலேயும் உள்ளே நல்லா இருக்கிறான், அங்கிருந்து அல்லாஹ் தஜல்லியை காட்டுனா வலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபலி, இந்த மலைக்கு அல்லாஹ் தஆலா தன் தஜல்லியை வெளிப்படுத்தி காட்டிய பொழுது ஜஅலஹு தக்கன், அதை பொடி பொடியாக தூள் தூளாக ஆக்கிவிட்டான். அந்த உஜூதுக்கு அல்லாஹ் உஜூதுடைய பவரை காமிச்ச உடனே அந்த உஜூது எந்த சூரத்தை தாங்கி கொண்டிருந்த அந்த சூரத்தை அதுக்கு மேலே தாங்க முடியல, அது வெடித்து சிதறி போய் விடுகிறது. எவ்வளவு தாங்கும்? அது தஜல்லியே தஷ்பீஹியை தான் தாங்கும். சிருஷ்டிகள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு தஜல்லி ரெண்டு தஜல்லி இருக்கு. ஒன்று தஜல்லியே தஷ்பீஹி ஸுஹூரிங்கிறது. இந்த தஜல்லியை சிருஷ்டிகள் தாங்கும். ஆனா தஜல்லியே தன்சீஹி நூரி தஜல்லி இருக்கு. அல்லாஹ் தஜல்லியில் ஒன்று வெளிப்படும் தன்மைகள்ல ஒன்று. அந்த வெளிப்பாட்டை சிருஷ்டிகள் தாங்க முடியவில்லை, தாங்காது வெடித்து சிதறி போய்விடும். அப்ப அல்லாஹ் மலையிலே அல்லாஹ் தன் தஜல்லியை வெளிப்படுத்த பொழுது ஜஅலஹு தக்கன், அந்த மலையை அல்லாஹ் தஆலா தூள் தூளாக ஆக்கி விட்டான். திரும்ப அந்த மலையை அதே மாதிரி ஆக்கிட்டான் என்று சிலர் சொல்கிறாங்க. இல்ல பழைய மாதிரி அல்லாஹ் விட்டுட்டான் என்று சிலர் கூறுகிறார்கள். வகர்ர மூசா சைகா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மயக்கம் அடைந்து கீழே விழுந்து விட்டார்கள். இந்த ரகசியம் விளங்கி போச்சு. அல்லாஹ் மலையில் தஜல்லி காமிச்சான், வெளியில் தஜல்லி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் அன்புசுன்னு தான் காட்டுறான். மலையில வெளியிலிருந்து ஒரு நூறு அப்படியே ஜொலிக்கல பை, வானத்திலிருந்து அப்படியே ஒரு நூறு ஜொலிச்சுட்டாக்கும், அப்படி இல்லை. மலையிலே இருக்கிற ஹக்குதாரா மலையுடைய தஜல்லியை காமிச்சான். அந்த மலை அல்லாஹ்வுடைய தஜல்லியுடைய ஜோறு தாங்க முடியாம வெடித்து சிதறி விட்டு கர்ர மூசா சைகா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மயக்கமடைந்து கீழே விழுந்து விட்டார்கள். ஏன் உன்னாங்க? இந்த ரகசியம் அல்லாஹ் சொல்லாங்க விளங்க வச்சான். அல்லாஹ் அவன் கல்ப சலக சதுரி செஞ்சுட்டான். நம்ம அன்பு ஆஃபாக்கள் அக்கை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. பலம்மா அஃபாக, அவர்கள் கண் விழித்த பொழுது கால சொன்னாரோ சுபஹானக ரப்பே, நீ தூய்மையானவர், உன் தந்தி மிக தூய்மையானது, நீ பரிசுத்தமானவன். அதாவது எல்லா கோடி சிருஷ்டிகள் நீ தான் இருக்கிற. அப்படி இருந்தும் சிருஷ்டிகளை விட்டும் நீ பரிசுத்தமா இருக்கிற. சிருஷ்டிகள் எந்த தன்மையும் உன்னிலே பிரதிபலிக்காது, நீ பரிசுத்தமானவன். சுபுத்து இலைக்க, உன்னிடத்தில் நான் ருஜுவாகிறேன், உன்னிடத்தில் நான் மீள்கிறேன். அவ்வொருள் மூமினீன், உன் மீது ஈமான் கொண்ட, உன்னுடைய தஷ்பீஹி தன்ஸீஹி இரண்டின் மீதும் ஈமான் கொண்ட முதல் முஸ்லிம் நான் என்று கூறுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த இடத்துல பேசுறாங்க.